Hi students, welcome to KC Botany. நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 12th ஸ்டாண்டர்டு சுவாலஜி, அதாவது பியூ சயின்ஸ் சுவாலஜி ஸ்டூடெண்ட்ஸ்க்கான ஒரு 4-in-1 கொஷின் பேப்பர் கலெக்ஷன் தான் பார்க்க போகிறோம். லாஸ்ட்டு 4 இயர்ஸாக நடந்த பப்ளிக் எக்ஸாமோட கலெக்ஷன். ஸோ 2021, 22, 23, 24. ஸோ சுவாலஜியை பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி இம்பார்ட்டன்ட் கொஷின் எல்லாமே அப்லோட் பண்ணியாச்சு. பப்ளிக் எக்ஸாம்ஸ்க்கான இம்பார்ட்டன்ட் கொஷின் அந்த வீடியோஸில் பார்க்கலாம். பிளேலிஸ்ட்டில் பப்ளிக் இம்பார்ட்டன்ட் கொஷின் இருக்கும், செக் பண்ணி பாருங்கள். நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் லிங்க்கில் தரேன், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ அதோட பிடிஎஃப்மே ஷேர் பண்ணியிருந்தோம். அதே போல் இது வரைக்கும் பப்ளிக் எக்ஸாம்ஸில் நடந்து, அதாவது 9 பப்ளிக் எக்ஸாம்ஸோட 2 மார்க்கு 3 மார்க் அண்ட் 5 மார்க்ஸ் மட்டும் ஷேர் பண்ணியிருந்தோம், போத் தமிழ் மீடியம் அண்ட் இங்கிலீஷ் மீடியம். ஸோ அந்த வீடியோஸ் எல்லாமே பார்க்கலாம், பிளேலிஸ்ட்டில் இருக்குது, நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். இதோட பிடிஎஃப்மே ஷேர் பண்ணியிருந்தோம். ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் வந்து பார்த்தா எவ்வளோ மார்க்ஸ் வரும் அப்படின்னு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அந்த டவுட்டு. ஸோ ஒரு 20லேருந்து 25 மார்க்ஸ் அளவுக்கு நம்மளால் என்ன பண்ண முடியும், ஸ்கோர் பண்ண முடியும். ஒரு சில டைம் 10 to 15 மார்க்ஸ் அளவுக்கு என்ன பண்ணுறாங்க, கேட்குறாங்க. ஸோ அதிகமாக கேட்டாலும் நமக்கு வந்து பெட்டர் தான். ஏன்னா இதில் வந்து 4 இயர் கொஷின்ஸ் வந்து இருக்குது. சப்ளிமெண்ட்ரி எக்ஸாம்ஸ் தவிர சரிங்களா, மற்றது எல்லாமே மெயினாக நடந்தது எல்லாமே கொடுத்துருக்கோம். ஸோ அதனால் ஒரு லைக் மட்டும் பண்ணிவிடுங்க. ஏன்னா பியூ சயின்ஸ் நிறைய பேர் தேடிட்டு இருப்பாங்க. நம்மளை மாதிரி மற்ற பியூ சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஒரு லைக் பண்ணிவிடுங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா முடிஞ்சால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இதில் ஃபஸ்ட்டு 2024க்கான கொஷின்ஸு. ஸோ இது வந்து 1 மார்க்ஸ். இதோட பிடிஎஃப் வந்து முடிஞ்சால் ஷேர் பண்ணுறேன். கமெண்ட்டில் பிடிஎஃப் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். ஸோ அதிகமான கமெண்ட் வந்துச்சுன்னா நம்ம பிடிஎஃப்மே கொடுப்போம். ஏன்னா ஆல்ரெடி நம்ம கொஷினை தனியாக செப்பரேட்டாகவே கொடுத்தாச்சு. அதனால தான், இல்லை எங்களுக்கு இந்த கொஷின் வேணும் அப்படின்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அதிகமாக வந்துச்சுன்னா ஷேர் பண்ணுவோம். ஏன்னா நம்ம லாஸ்ட்டாக ஷேர் பண்ணது பார்த்திங்கன்னா 1 மார்க்ஸ் மட்டும் இருக்காது, மற்றது எல்லாமே இருக்கும். ஸோ இதில் வந்து 2 மார்க்ஸு 24 கேட்டது. இங்கே பார்த்தீங்கன்னா சைமாலஜி, இது 22 இயர் கொஷினில் கேட்டிருக்காங்க. இன்ஹிபியன், இந்தியாவில் காணப்படும் மிகை உயிரின பகுதிகளோட பெயர், கேரியான் நுண்ணீச்சி மாதிரி ஆய்வு, ஹோலண்ட்ரிக் ஜீன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இதுவும் ரிப்பீட்டட் கொஸ்டின். இது 21ல் என்ன பண்ணியிருக்காங்க கேட்டிருக்காங்க. கருக்குழல் தடை முறையிலேருந்து விந்துக்குழல் தடை, இது வந்து நம்ம படிச்சிருப்போம். மோஸ்ட்லி பியூர் சயின்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒவ்வொரு சாப்டர் படித்தா 8 மார்க்ஸ் அளவுக்கு எலிஜிபிள், 8லேருந்து 10 மார்க்ஸு. ஸோ நீங்கள் வந்து ஒரு 30 மார்க் எடுக்கணும் இல்லை 40 மார்க் எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா ஒரு 6லேருந்து 7 லெசன்ஸ் வந்து என்ன பண்ணுங்கள், மினிமம் படிங்க. அது எந்தெந்த லெசன் ஆல்ரெடி ஷேர் பண்ணியாச்சு, அந்த வீடியோஸ் எல்லாமே வீடியோ லிஸ்ட்டில் இருக்குது. உங்களுக்கு எது தேவையோ கேசி பாட்னி டைப் பண்ணால் போதும், நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். கால ஆசார், ஒற்றை எட்டுமடி நிலை, கீழ்கண்ட நோய்களுக்கான காரணி சரிங்களா, கால்ரா, சிக்கன் குனியா, சாதாரண சளி, இதெல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து 21 இயரில் கேட்டது. சாரி, நான் இயர் மாற்றி சொல்லிட்டேன். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது 24 இயரில் கேட்ட கொஷினு. இது வந்து 1 மார்க்ஸ் வந்து நோட் பண்ணி வச்சுங்க. ஸோ இது வந்து 1 மார்க்ஸு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வெளிக்கருவுதல், உட்கருவுதல், மனிதரில் பலவிந்து செல் கருவத்தில் விடம் தடுக்கப்படுகிறது, பால்வினை தொற்றுநோய் எஸ்டிடி, அதை படிச்சிருங்க. ஹோலண்ட்ரிக் மரபணு. ஸோ இங்கே வந்து 21லுமே இந்த கொஷின் இருக்கும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இங்கேயும் இருக்கும் 24, அதாவது லாஸ்ட் இயர். மரபணு குறியீடு உலகத்தில் உள்ள எல்லா உயிர்களுக்கும் பொதுவானது காரணம். சைமாலஜி, அதுவும் பார்த்தீங்கன்னா இந்த 21 இயரில் கேட்டிருப்பாங்க, இங்கேயும் இருக்குது. ஸோ இங்கேயும் வந்து என்ன பண்ணியிருக்காங்க கேட்டிருக்காங்க. உயிரிய பல்வகைத்தன்மையோட 3 நிலைகள். ஸோ இதுவும் இருக்கான்னு பார்த்துருவோம். ஸோ இது இல்லை சரிங்களா. ஸோ இந்த கொஷின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 2 இங்கே கொஷின் கேட்டிருக்காங்க. மண்ணின் தோற்றம், அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா விரும்பிய பண்புகளை கொண்ட விலங்குகளை எந்த நவீன உயிர் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி உருவாக்கலாம். ஸோ அந்த குளோனிங் தான் கேட்டிருக்காங்க, அதை படிச்சுருங்க. ஸோ அதுக்கடுத்து இது 23 இயர் கொஷினு. ஸோ இது வந்து 1 மார்க்ஸு. 1 மார்க்ஸ் மோஸ்ட்லி புக் பேக்கில் இருக்கிறத ஃபஸ்ட்டு படிச்சுருங்க. புக் பேக்கில் இருக்கிறத படிக்காமல் இருந்தீங்க அப்படின்னா, ஏன்னா புக் பேக்கில் 10 சரிங்களா 1 மார்க்ஸ் கேட்குறாங்க. ஜஸ்ட்டு பாஸ் பண்ணணும்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்லாம் 1 மார்க் படித்தாலே போதும். ஸோ இது வந்து 2 மார்க்ஸ். பிளாஸ்மோடைமி, ஸ்பெர்மியோஜெனிசிஸ், ஸ்பெர்மட்டோஜெனிசிஸு, மேயர் ஒக்கிடான்ஸ்கி, லைனேஷேஷனு, ஓகசாகி துண்டு, உயிரிய தீர்வு. ஸோ இதெல்லாமே படிச்சிருப்பீங்க. செந்தரவு புத்தகம், மிகை உணவூட்டம், சின்னம்மைக்கு எதிராக நோய் தடுப்பூசி மருந்து தயாரிக்கல ஏன், அந்த கொஷின் பார்த்துருங்க. ஸோ ஃபைனலாக 22ல் கேட்ட கொஷினு. ஸோ இதுலேயும் 1 மார்க்ஸ் வந்து பார்த்துருங்க. ஸோ படிச்சுக்கோங்க இதெல்லாமே. ஸோ இது வரைக்கும் லைக் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா ஒரு லைக் பண்ணிடுங்க. ஸோ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்கிப் பண்ணி தான் பார்க்குறீங்க, அதனால தான் நான் வந்து குயிக்காக சொல்லிடுறேன்.
இது வந்து 2 மார்க்ஸு. முதுமை நிலை என்றால் என்ன, விந்து திரவத்தில் இருக்கக்கூடிய காம்பவுண்ட், அதே மாதிரி போக்சோ ஆக்டு, படியெடுத்தல், தொன்மையான பூமியில் காணப்பட்ட வாயு, அமீபியாசிஸ், ட்ரோபோசைட் நம் உடலில் எவ்வாறு இறுதிநிலை இலக்கை அடைகிறது, சைமாலஜி, இது ரிப்பீட்டட் கொஷினு. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா பெருந்திரள் மரப்பற்று போதல். அதுக்கடுத்து கொரோனா வைரஸ் பற்றி என்ன பண்ணியிருக்காங்க கேட்டிருக்காங்க. சரிங்களா, இந்த பிசிஆர் தொழில்நுட்பத்தை பற்றி நீங்கள் என்ன பண்ணீங்க படித்து வச்சிங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 24 3 மார்க்ஸு கண் இனப்பெருக்கம் அதன் வகை. ஸோ இது வந்து 5 மார்க்ஸ்லுமே கேட்கலாம். அதனால் இதை வந்து என்ன பண்ணுறங்க நல்லா படித்து வச்சிங்க. ஸ்பெர்மியோஜெனிட்டிஸ், ஸ்பெர்மட்டோஜெனிசிஸ் இது வந்து பார்த்திங்கன்னா ரிப்பீட் ஆகிருக்கு. சரிங்களா, இது வந்து இயர் கொஷனில் இருக்கும். இங்கே தான் பார்த்தேன்னு நினைக்கிறேன். சாரி, இங்கே இருக்க பாருங்க. சரிங்களா, இது வந்து 23 கேட்டிருக்காங்க, ப்ளஸ் வந்து 24 என்ன பண்ணியிருக்காங்க கேட்டிருக்காங்க. ஸோ இதோட பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஒரு 4 கொஷின்ஸுக்கு வந்து ரிப்பீட்டட் கொஷினுக்கு பனிக்குடை துளைப்பு வந்து படிச்சிருங்க. லாமார்க்கின் பெறப்பட்ட பண்பு தவறென நிரூபித்துவர் யார், மேல் பூச்சாக்கும் விழுங்கு செல்களின் செயலாக்கத்தில் ஏன் திறன் வாய்ந்ததாக கருதப்படுகிறது, உயிரிய வாயு உற்பத்தி, மரபியல்பு மாற்றப்பட்ட உயிரினங்களால் ஏற்படக்கூடிய ஆபத்து, போதை மருந்து, மதுப்பழக்கத்திலிருந்து விலகும் போது ஏற்படும் விலகல் அறிகுறி, பர்மாக்கன் விதி. ஸோ இது வந்து படிச்சிருங்க. இந்த சாப்டரில் பார்த்திங்கன்னா நிறையா ரூல் இருக்கும். அந்த ரூல் எல்லாமே முடிஞ்ச அளவுக்கு படிச்சிருங்க. ஸோ நெக்ஸ்ட்டு 23 கொஷினு. 23 இருக்கக்கூடிய 2 மார்க்ஸ் பார்ப்போம். 3 மார்க்ஸு. இள உயிர்நிலை எவ்வாறு இனப்பெருக்க நிலையிலிருந்து வேறுபடுகிறது, முதிர்ந்த விந்தணுவின் படம். ஸோ இது 2021 இந்த கொஷின் கேட்டிருக்காங்க. அதேபோல் கருக்கொள் தடை, விந்துகொள் தடை வேறுபடுத்துக. ஸோ இந்த கொஷினும் இங்கே இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். சாரி, ஓகே, அது வரும்போது பார்ப்போம். ஸோ இந்த கொஷின் வந்து ரிப்பீட்டட் கொஷின் தான். கருக்குழல் தடை, விந்துகொள் தடை வேறுபடுத்துக. திடீர் மாற்ற கோட்பாடோட சிறப்பு, இம்யூனோகுளோபின் பனி இதோட படம் வரைஞ்சி பார்த்துருங்க. நொதிகலன், அதே மாதிரி பிசிஆரை பற்றி மறுபடியும் என்ன பண்ணியிருக்காங்க கேட்டிருக்காங்க. பிறப்பு வீதம், இறப்பு வீதம். எய்ட்ஸ் ஒரு நோய் அல்ல, ஆனால் அது மற்ற உயிரினங்கள் தாக்குவதற்கு உதவி புரிகிறது, ஏன், இது படிச்சிருங்க. ஸோ 22 இருக்கக்கூடிய 3 மார்க்ஸு. கருக்குலை, சிசுக்குலை படிச்சிருப்பீங்க. அதே மாதிரி எரிஸ்தோ பிளாஸ்டோசிஸ் ஃபியூட்டலிஸ் இதுவும் வந்து படிச்சிருப்பீங்க. அதுக்கடுத்து மலேரியா நோய்க்கு எதிராக தடுப்பு ஊசி உள்ளதா, உனது விடை, காரணம். சரிங்களா, இம்யூனோகுளோபினோட அமைப்பு இது வந்து ரொம்ப முக்கியமான 5 மார்க்ஸு, அதை படிச்சிருங்க. நுண்ணுயிர் எரிபொருள் கலன், ஸோ இதுவும் படிச்சிருங்க. மிகை வெப்ப வேறுபாடு, அதாவது யூரி தெர்மல், ஸ்டீனோ தெர்மல், இது படிச்சிருங்க. சிற்றின மண்டல பல்வகைத்தன்மையின் 3 பிரிவு, நாம் மிகை ஊனேற்றத்தை எவ்வாறு கட்டுப்படுத்தலாம், பல்திறன் மற்றும் குறுதிறன் இரண்டுக்கும் உள்ள வேறுபாடு. ஸோ ஃபைனலாக 21 கேட்ட இயர் கொஷனு. கோசரவேட்டுகள், தொல்துறை அலகுகள் என குறிப்பிடுவது எது, அதன் பயன்கள், விந்து செல்லின் அமைப்பு படம் வரைந்த பாவம் குறி. ஸோ இது வந்து ரிப்பீட்டட் கொஷின், அதாவது 23 இயரில் கேட்டிருக்காங்க. அதாவது இது 21 23 கேட்டிருக்காங்க. ஆர்என்ஏக்கும் டிஎன்ஏக்கும் உள்ள அமைப்பு சார்ந்த வேறுபாடு நம்ம கெமிஸ்ட்ரிலையுமே படிச்சிருப்போம், அதை கூட நீங்கள் எழுதலாம். தண்டு செல் மருத்துவத்துறையில் அதன் பங்கு, கருவுறுதல் நடைபெறும் இடத்தின் அடிப்படையில் கருவுறுதலை வகைப்படுத்து, குரோமோசோம் தொகுப்பு படத்தின் பயன்பாடுகள், இதுவும் ரிப்பீட்டட் கொஷின் தான், அதாவது இது ஒரு இயரில் கேட்டிருக்காங்க. பனிக்கூட துளைப்பு, ஸோ இதுவும் வந்து ரிப்பீட்டட் கொஷின். உயரமான மலைப்பகுதியில் செல்லும் மக்களுக்கு சில நாட்களுக்கு தங்களை எவ்வாறு அச்சுவலுக்கு இணக்கமாக்கி கொள்கின்றனர். ஸோ இதெல்லாமே பாருங்கள். ஃபைனலாக 5 மார்க்ஸு. உயிரியலில் காணப்படும் பல்வேறு வகையான ஒருங்கிணைவு முறை, இது வந்து முக்கியமான 5 மார்க்ஸு. செயலாக்கம் மற்றும் மந்தமான நோய்க்கு தடைக்காப்பு, டிஎன்ஏ ரேகையச்சிடல், டார்வினிய கோட்பாடுபடி முக்கிய எதிர்கருத்துக்கள். ஸோ இது வந்து ரிப்பீட்டட் கொஷின் 2021 கேட்டிருக்காங்க, அதை தான் 24 கேட்டிருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நீரின் முக்கிய பண்பு, பல்வேறு மாதவிடாய் குறைபாடு. ஸோ மாதவிடாய் சுழற்சியும் படிச்சிங்க, குறைபாடும் படிச்சிங்க. நுண்ணுயிர் எரிபொருள் கலன்னா என்ன, அதை விளக்குக. இங்கே 2 மார்க்ஸில் கேட்டிருந்தாங்க. இதே கொஷின் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 5 மார்க்ஸில் இருக்குது. இந்த மறுசேர்க்கை இன்சுலின் வந்து பார்த்திங்கன்னா 21 இயரில் கேட்டிருக்காங்க. அதே போல் உயிரிய பல்வகை இறப்பிற்கான காரணங்கள், இதையும் 21. கதிர்வீக்க கழிவுகள். ஸோ இங்கே பார்த்திங்கன்னா 3 5 மார்க்ஸ், கிட்டத்தட்ட இதிலே பார்த்திங்கன்னா 15 மார்க்ஸ் அளவுக்கு இயர் கொஷின்லேருந்து வந்திருக்கு. சரிங்களா, ஸோ நம்மளுடைய இலக்கு 24 விட 23 22லேருந்து கேட்டிருந்தாங்க அப்படின்னா ரொம்பவே நல்லது. ஸோ இது வந்து இயர் கொஷின் வச்சு எடுக்க மாட்டாங்க, இம்பார்ட்டன்ஸ்னால் எடுப்பாங்க, அது இயர் கொஷினில் இருக்கும், அவ்வளோதான். சரிங்களா, அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா மாதவிடாய் சுழற்சியோட பல்வேறு நிலை, மலட்டுத்தன்மை, மனித மரபணு திட்டத்தின் சிறப்பியல்பு, டார்வின் குறி,
குருவிகள், ஆஸ்திரேலிய பை பாலூட்டிகள் இது படிச்சிருப்பீங்க. நலமுடன் வாழ மேற்கொள்ள வேண்டிய வாழ்க்கை முறை மாற்றம், முதல்நிலை 2ஆம் நிலை தடைக்காப்பு துலங்கல். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா விலங்கு நகலாத்தின் நன்மை தீமை, இனக்கூட்ட பரவல். ஸோ மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா இது எல்லாமே படிச்சிருப்பீங்க. உயிரிய பல்வகை பொதுவான உத்தி, கழிவுநீர் சுத்திகரிப்பின் நிலை. ஸோ லாஸ்ட் லெசன்லேருந்து கண்டிப்பாக ஒரு 5 மார்க்ஸ் வந்து உண்டு, அதை படிச்சிருங்க. அதுக்கடுத்து இங்கே மனித கருப்பையின் அமைப்பு. அதுக்கடுத்து இந்திய நாடு முழுமையான இனப்பெருக்க ஆரோக்கியத்தை அடைய மேற்கொள்ள வேண்டிய உத்திகள், புரத உற்பத்தியில் மொழிபெயர்தல் கூறுகளின் பங்கு, மரபணு குறியீடுகளோட சிறப்பு. இது வந்து ரிப்பீட்டட் கொஸ்டின். ஹார்டி வீன்பெர்க் சமன்பாடு, 5 பாக்டீரியா நோய்கள் கேட்குறாங்க, அதை படிச்சிருங்க. அதே மாதிரி பிசிஆர் தொழில்நுட்பத்தோட செயல்முறை, இயல்பு நோய் தடைக்காப்பு, நம் உடலை நோய்களிலிருந்து எவ்வாறு பாதுகாக்கிறது, நீரின் முக்கிய பண்பு. ஸோ மண்ணின் பண்பு, முக்கிய நீரோட பண்பு இதெல்லாமே பார்த்துங்க. மருத்துவ கழிவு, மின்னணு கழிவு நாம் எவ்வாறு மேலாண்மை செய்யலாம். ஸோ ஃபைனல் இயர் கொஸ்டின், அண்ட செல்லோட அமைப்பு, விந்து செல்லோட அமைப்பு இதெல்லாமே வரைஞ்சி பார்த்துங்க. குற்றவாளிகளை அடையாளம் காண பயன்படும் தொழில்நுட்பம், அதன் மற்ற பயன்பாடுகள். பிசிஆர் பற்றி தான் கேட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதை வந்து படிச்சுருங்க. டார்வின் கோட்பாடுகள் இது தான் 24 கேட்டிருக்காங்க. உயிரிய பல்வகை இழப்பிற்கான காரணம் இதே கொஸ்டின் தான் 24 கேட்டிருக்காங்க. யானைக்கால் நோய் அறிகுறி, அது எப்படி பரவுது, மாசுபடுத்தினா என்ன அதோட வகை, மனித மரபணு திட்டத்திற்கான சிறப்பியல்புகள், இருவேறு சிற்றின விலங்குகளுக்கிடையே சார்பாட்டவணை, நிணநீர் முடிச்சோட அமைப்பு, இதுவும் ரொம்ப முக்கியமானது தான். மறுசேர்க்கை இன்சுலின் எவ்வாறு உற்பத்தி செய்யப்படுகிறது. ஸோ இந்த கொஷின்ஸ் எல்லாமே பாருங்கள். இதெல்லாம் எந்த அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் நண்பருக்கு ஷேர் பண்ணுங்கள். இதோட பிடிஎஃப் வேணும் அப்படின்னா கமெண்ட்டில் பிடிஎஃப் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். ஸோ அதிகமான கமெண்ட் வந்துச்சுன்னா நம்ம வந்து பிடிஎஃப் ஷேர் பண்ணுவோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.